அத்தா எல்லாம் தெரிஞ்சது தானே. ஷோ, அப்படியா ராஜி? ஆனா இதெல்லாம் உனக்கு முன்னாடியே தெரியுமா? அப்புறம் எதுக்காக நீ போட்டி வேண்டான்னு சொன்ன? ரொம்ப பேசாதீங்க. நான் எப்பவுமே ஒரே மாதிரி இருக்க மாட்டேன். அவருக்கு மல்லியும் விஜயம் தானே செய்யணும்னு ஆசை. அதான் முதல்ல சொல்லிட்டாரே. அப்படின்னா அவ கொண்டு வந்ததுதான் கங்கா தீர்த்தம்னு சொல்லுவார்ல. அதானே. இது சாமி கொடுத்த உத்தரவா இல்ல பூசாரி கொடுத்த உத்தரவா? அம்மா அம்மா அப்படிலாம் பேசாதீங்கம்மா. சாமி காரியத்துல நான் விளையாட மாட்டேன். இங்க வந்து பாருங்க, ராஜியம்மா எடுத்துட்டு வந்தது வெறும் மஞ்சள் தண்ணி. சாமி வெளியில ஊர்வலம் போறப்போ ஊத்துறது. மல்லி எடுத்துட்டு வந்த கலசத்துல தான் துளசி இருக்கு. இதான் கலசத்துக்கு அபிஷேகம் பண்றது. நம்பிக்கை இல்லாதவங்க வந்து பாத்துக்கங்க. எல்லாரும் கூட்டு சேர்ந்து பண்ணுங்க, விளங்கிடும். அம்மா அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா. மேடம், ஏய், நீங்களே நீ பேசாத, வாயை மூடு. அம்மா கோவப்படாதீங்கம்மா. அவங்க தம்பதி சமேதரா கலசத்துக்கு அபிஷேகம் பண்ணட்டும். நீங்க சாமி வெளியில ஊர்வலம் போகும்போது தாராளமா ஊத்துங்க. என்ன சரிதானே? என்ன சரி? எல்லாமே இங்க தப்பாதான் இருக்கு. சாமிய அவ செய்யணும்னு தானே ஆசைப்படுதுன்னு சொன்னீங்க. அவளே இங்க இருக்கிற எல்லாத்தையும் செஞ்சுட்டு போட்டோம். அக்கா கோவப்படாதக்கா. நான் இதுக்கெல்லாம் ஆசைப்படுறவன் கிடையாது. அபிஷேக தண்ணிய மல்லி எடுத்துட்டு வந்தா என்ன? நீ வந்து அபிஷேகம் பண்ணுக்கா, வா. தம்பி என்ன பண்றீங்க? சாமி கிட்ட உத்தரவு வாங்கியிருக்கோம், இப்படி எல்லாம் செய்யக்கூடாது. விஜய், நீங்க அபிஷேகம் பண்றதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல. ஆனா இவ்வளவு மையமா வச்சு என்ன அவமானப்படுத்துறதா என்னால தாங்கிக்கவே முடியல. அம்மா நீங்க அவமானப்படுறதா நினைக்க கூடாது. நடைமுறையத்தான் நான் சொல்றேன். நீங்க நடைமுறைன்னு சொல்றீங்க. ஆனா இங்க சிலருக்கு பட்டாசு வெடிக்காத குறையா மனசு அப்படியே ஆனந்த தாண்டவம் ஆடுறது எனக்கு மட்டும்தானே தெரியும். அம்மா நீங்க நினைக்கிற மாதிரி உங்களை நினைச்சு நாங்க சந்தோஷப்படல. வாங்க வந்து அபிஷேகம் பண்ணுங்க. இது அதோட கேவலம். கண்டவங்க விட்டு கொடுத்து நான் செய்யற அளவுக்கு நான் ரொம்ப கேவலமா போயிரல. கண்டவங்களை பேச விட்டு என்னை இன்னும் அவமானப்படுத்தாதீங்க. நான் முழு மனசோட சொல்றேன். பூசாரி சொல்ற மாதிரி நீங்களே அபிஷேகம் பண்ணுங்க. அம்மாவே தம்பியும் ஒரு சம்சாரமும் அபிஷேகம் பண்ணட்டும்னு சொல்லிட்டாங்க. என்ன யோசனை பண்றீங்க? பூசாரி பூஜை ஆரம்பிங்க. ரொம்ப நல்லது தம்பி. இப்படி வாங்க. அக்கா இந்த புடி. இங்க வாங்க. மா மல்லி நீயும் வாமா. ரெண்டு பேரும் தம்பதி சமேதராதான் கலசத்துக்கு அபிஷேகம் பண்ணணும். வாமா. போப்புல வெண்பா கூட்டிட்டு போ. என்ன யோசிக்கிற? வாங்கம்மா. வாமா. நீங்க வந்து நில்லுங்க. சேர்ந்து நில்லுமா. ஓம் நம்பியே போற்றி, ஆதிசக்தியை போற்றி. இந்தாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இதை வாங்கிக்கோங்க. பாத்து ரெண்டு பேரும் நல்லா வேண்டிக்கிட்டே கலசத்துக்கு அபிஷேகம் பண்ணுங்க. சித்தியும் சித்தி தரும் தெய்வமும் ஆகத் திகழும் பராசக்தியும் சக்தி தழைக்கும் சிவமும் தவம் முயல்வார் முத்தியும் முத்திக்கு வித்தும் வித்தாகி முளைத்தெழுந்த புத்தியே புத்தியின் உள்ளே புறக்கும் புறத்தையன்றே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Salut à tous, bienvenue sur la chaîne YouTube. Aujourd'hui, je vais vous faire le top 5 des séries que presque tout le monde a vu. Des séries qui sont au summum, des séries qui sont vraiment intéressantes, des séries qui sont vraiment captivantes. Je vais vous faire le top 5 que tout le monde a vu. Donc, nous allons commencer par le premier qui n'est d'autre que Original. Vie Original. Vie Original est une série qui suit la famille Michelson. Ça, c'est la famille Michelson. Ce sont des vampires originels,
Ouais, les premiers vampires, au fait. Donc, qui ont engendré à leur tour des lignées de vampires et tout ça là. Elles ont dominé sur une ville. Donc, la série sur leur intrigue, leur parcours, comment il y a des défis, des conflits entre la famille. Mais ce qu'il faut retenir, c'est que pour leur devise, c'est toujours la famille. Toujours. Et ils ont l'habitude de dire pour toujours et à jamais. Ils disent toujours pour toujours et à jamais. La deuxième série que je vais vous proposer, c'est Teen Wolf. Ça, c'est une série des loups-garous. C'est une série des loups-garous. Ça commence avec deux jeunes adolescents, et Scott et Styles, qui se baladaient. Bon, Scott qui se baladait en brosse, où il s'est fait mordre par un loup-garou. Donc, il a dû se transformer. Donc, la série sur les lycéens avec les défis de nouvelles créatures qui viennent et des gens qui sont transformés en créatures, qui veulent les tuer, les trucs. Donc, vous voyez un peu, c'est une série avec assez d'intrigues et de nouvelles créatures. Elle est dynamique du début jusqu'à la fin. La troisième série, c'est Vampire Diaries. Vampire Diaries également, tout le monde l'a suivi, je crois. Tout le monde l'a suivi. Ça explore, comment dirais-je, il y a des lycéens dedans, Elena et ses amis, et l'histoire de deux frères, les Salvatore. Il s'agit de Stéphane et des démons Salvatore qui viennent dans leur ville natale. Ils recroisent une fille qui est une copie conforme de leur monde de jeunesse et tout ça. Donc, il y a les intrigues de nouvelles créatures, les démons, les vampires de l'ancien temps. Il y a également la famille Michelson qui fait son apparition à l'intérieur de la série. Donc, après cela, nous avons maintenant un des titres, une des séries que j'ai le plus kiffé au monde. Il s'agit de la série Supernatural. Supernatural a une série de 15 saisons. 15 saisons, je dis bien. Et je l'ai dévoré jusqu'à la fin. Donc, la série suit l'intrigue de deux frères, des chasseurs. Ici, c'est des chasseurs, les Winchester. Les Winchester, ils chassent les démons, les vampires, les loups, presque tout. Même les anges, ouais, même les léviathans, ils ont eu à chasser toutes les créatures possibles. Ils ont même eu à combattre Dieu dans la dernière saison. Ils ont eu à combattre Dieu. Je ne sais pas pourquoi ils ont fait en sorte que Dieu soit le méchant de la dernière saison, mais ils ont eu à combattre Dieu. Donc cette série est vraiment intrigante et captivante du début jusqu'à la fin. Je vous la conseille, je vous la recommande si vous aimez du marathon. Puisque la série a exploré toute leur vie, toute la vie des Winchester, les frères. Donc après cela maintenant, je vais vous parler de la dernière série. Tout d'abord, les 4 séries que je vous ai parlé, on peut les mettre dans le même panier. Les 4 séries précédentes, on peut les mettre dans le même panier de surnaturel et trucs. Après cela, la dernière série maintenant, elle peut rester dans une autre catégorie. Il s'agit de Breaking Bad. Ça suit un jeune, ça suit un professeur de lycée qui est frustré de ne pas avoir réussi sa vie, et il s'est donc décidé de se lancer dans le trafic de drogue, plus précisément la fabrication de l'amphétamine, de la méthamphétamine, qui est une drogue chimique. Donc vous voyez un peu. Donc avec ça, il a décidé de se bâtir une fortune colossale. Donc il est passé de zéro et il est devenu pratiquement un baron de la drogue et tout ça. Mais il a quand même réussi à amasser une fortune de 80 millions de dollars et tout. Il y a aussi son intrigue avec son acolyte Jesse Pinkman et tout. La série compte 5 saisons et je vous la recommande. Donc nous sommes à la fin de notre top 5 des séries. Si vous avez kiffé, likez, abonnez-vous et à la prochaine.